त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात्. சிவாய நமக. மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஜபித்து சிவனார் அருள் பெற விழையும் பக்த பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நீங்கள் ஜபிக்கப் போகும் புனித மந்திரத்தின் பொருளை அறிந்து கொள்வோமா? மனதை உடையவன் மனிதன். மனமோ இன்ப துன்பங்களை மாறி மாறி அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் துக்கத்தை தவிர்த்து சுகத்தை நிரந்தரமாக அனுபவிக்க மனிதன் விரும்புகிறான். இதற்கு பொருத்தமான உபாயம்தான் என்ன? வள்ளுவர் கூறுவது போல், தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்வதே அந்த உபாயம். இறைவனை வழிபடுவதற்குரிய பல முறைகளில் மிக எளியது, உயர்ந்த பலனை அளிப்பது ஜபம் ஆகும். தன் மனதை கவர்ந்த ஏதேனும் ஒரு தெய்வ வடிவத்துக்குரிய புனித நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பது ஜபம். இறைவனை வழிபட்டு பேரின்பம் பெறுவதற்கு எண்ணிறந்த முறைகளை கற்பிக்கும் நம்முடைய சனாதன தர்மம் ஜபம் செய்வதற்கும் பல பல புனித மந்திரங்களை அளித்துள்ளது. அவற்றுள் விசேஷமான ஒரு மந்திரம் மிருத்யுஞ்சய மந்திரம் ஆகும். அதாவது மரணத்தை வெல்வதற்கான ஞானத்தை நல்கும் புனித மந்திரம். ஓம் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர் முக்ஷீய மா அமிர்தாத். நறுமணம் பொருந்தியவரும் அனைத்து உயிர்களுக்கும் சகல வளங்களையும் அளித்து வளர்ப்பவரும் 3 கண்களை உடையவருமாகிய சிவபெருமானை போற்றுவோமாக. வெள்ளரிப்பழம் தனது கொடிக்காம்பினின்று விலகிக் கொள்வது போன்று நாம் மரணத்தினின்று விடுதலை அடைவோமாக. அமிர்த சொரூபமாகிய சிவனாரிடமிருந்து விலகாதிருப்போமாக. வலிமை மிக்க இம்மந்திரத்தை ஒருமுகப்பட்ட மனதோடு ஜபிப்பதனால் மனம் தூய்மை பெறுகிறது. வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்குகின்றன. மரணத்தை வெல்லும் ஆற்றல் மனதுக்கு உண்டாகிறது. ஆனால் மரணத்தை வெல்லும் ஆற்றல் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகில் தோன்றிய எந்த உயிராலும் மரணத்தை தவிர்க்க முடியாது. அசுரர்கள் கடும் தவம் செய்து பிரம்மாவிடம் ஒரு வரம் கேட்பார்கள். மரணமடையாது என்றும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதே அந்த வரம். ஆனால் படைப்பு கடவுளான பிரம்மாவோ, என்னால் படைக்கப்பட்ட எந்த உயிரும் மரணமடையாது நித்தியமாக வாழ்ந்திருக்க முடியாது, எனவே வேறு வரம் கேள் என்று கூறுவார். இவ்வாறு புராணங்களில் படித்திருக்கிறோம். நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், எல்லா உயிர்களும் ஒரு காலம் இல்லாவிட்டால் ஒரு காலத்தில் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும் என்பதுதான். அப்படி என்றால் மரணத்தை வெல்லுதல் என்பதன் பொருள்தான் என்ன? மரணத்தை கண்டு கலங்காமல் அமைதியாக மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை பெறுவதே மரணத்தை வெல்லுதல் ஆகும். கிளிப்பிள்ளை போன்று பொருளை அறிந்து கொள்ளாறு மிருத்யுஞ்சய மந்திரத்தை திரும்ப திரும்ப ஓதுவதால் மரணத்தை வெல்ல முடியாது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்து என்று மாணிக்கவாசக சுவாமிகள் கூறியுள்ளது போல, மிருத்யுஞ்சய மந்திரத்தின் உட்பொருளை ஐயம் திரிபு அற தெரிந்து கொள்ளுதல் அவசியமாகிறது. சுகந்திம் நறுமணம் உடையவரும், புஷ்டிவர்தனம் உயிர்கள் அனைத்தையும் போஷித்து வளர்ப்பரும் ஆன, த்ரயம்பகம் 3 கண்களை உடைய சிவபெருமானை யஜாமகே போற்றி வணங்குவோமாக. பந்தனாத் கொடிக்காம்பினின்று உருவாருக்கம் இவ வெள்ளரிப்பழம் பிரிந்து கொள்வது போன்று மிருத்யோகோ முக்ஷீய மரணத்தினின்று விடுதலை பெறுவோமாக. மா அமிர்தாத் மரணமிலா பெருநிலையாகிய சிவபெருமானிடமிருந்து பிரியாது இருப்போமாக. சிவபெருமானை சுகந்திம் நறுமணம் உடையவர் என்று மந்திரம் வருணிக்கிறது. நறுமணம் என்ற பதம் துர்கந்தம் அல்லது கெட்ட வாசனையையும் சேர்த்தே குறிக்கிறது. நமக்கு சகிக்க முடியாத துர்நாற்றமாக இருப்பது வேறு சில உயிர்களுக்கு விரும்பி ஏற்றுக்கொள்ளப்படும் நறுமணமாக இருக்கும். இயற்கையின் இந்த தன்மையை நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை. மேலும் மனம் அல்லது வாசனை என்ற பதம் பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய
நிலத்தை மட்டுமல்லாது மற்ற 4 பூதங்களையும் அவற்றின் தன்மாத்திரைகளையும் குறிப்பால் உணர்த்தும். அதாவது பஞ்சபூதங்களால் ஆன இயற்கையாக இலங்கிக் கொண்டிருக்கிற இறைவனை என்று பொருள்படுகிறது சுகந்திம் என்ற பதம். புஷ்டிவர்தனம், போஷிப்பவரை. இயற்கையின் மூலம் உயிர் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து வைத்து உயிர்கள் அனைத்தையும் வளர்த்து காப்பவரை மனிதன் உட்பட எல்லா ஜீவராசிகளும் தம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் இயற்கையிலிருந்தே பெறுகின்றன. ரித்தம் அல்லது அழகும் ஒழுங்குபாடும் நிறைந்து அவரவர்க்கு வேண்டியதை வேண்டியவாறு அளிக்கும் இயற்கையே அக்ஷய பாத்திரம் ஆவாள். மற்ற உயிர்களெல்லாம் இயற்கையை முறையாக பயன்படுத்தி கவலையில்லாது வாழ்ந்திருக்க, தற்கால மனிதன் மட்டும் இயற்கையோடு இசைந்து வாழும் வாழ்க்கை முறையை மறந்துவிட்டு அல்லல் படுகிறான். முற்கால முனிவர்களோ அவர்களது வழிகாட்டுதல் படி வாழ்ந்து வந்த பொதுமக்களோ விவேகத்தோடு நடந்து கொண்டார்கள். நம்மை போஷிக்கும் இயற்கையின் வளங்களை நாம் சுரண்டக்கூடாது. பேராசை கொண்டு அவற்றை மிகைபட பயன்படுத்தவோ பாழ்படுத்தவோ கூடாது. தன்னை பெற்று வளர்த்த தாயிடம் கொள்வது போன்று இயற்கை தாயிடம் புனிதமான நல்லிணக்கம் கொள்ள வேண்டும் என்று அறிந்திருந்தார்கள். அதனால் இயற்கையோடு இயைந்த பரபரப்பு இல்லாத, அதாவது டென்ஷன் ஃப்ரீ லைஃப், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இன்றைய மனிதனோ தன்னை போஷிக்கும் இயற்கையை போற்ற தவறியதால் சுற்றுச்சூழலில் நிலை தடுமாற்றம், இக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ் என்ற பிரச்சனையால் அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றான். நம் பாரத திருநாட்டின் முன்னோர்களை பின்பற்றி உலகம் இயற்கையோடு இயைந்த நல்வாழ்வு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே நறுமணம் பொருந்தியவரும் சகல ஜீவராசிகளுக்கும் எல்லா வளங்களையும் அளித்து போஷிப்பவருமான சிவபெருமானை போற்றும் உண்மையான வழிபாடு ஆகும். சிவபெருமான் முக்கண்ணன் அல்லது கண்மேலும் கண் ஒன்று உடையவர் ஆகிறார். எல்லா உயிர்களுக்கும் முகத்தில் 2 கண்கள் இருக்க, சிவனாருக்கு மட்டும் நெற்றியில் 3வது கண் இருப்பதாக சொல்லப்படுகிறது.